கிட்டத்தட்ட இப்ப சீனிவாசன் ஒரு அதிமுக மனநிலையிலிருந்து பேசுறாரா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க சந்தர்ப்பவாதத்துல பேசுறீங்க, நீங்க திடீர்னு ஒரு முடிவு எடுத்து வெளில வந்து பாஜக எதிர்த்தா அப்படிலாம் நம்பிட போறது இல்ல, நீங்க ஏன் திமுக வாய்ஸ்ல பேசுறீங்க, அப்படிதான் அதிமுக தொண்டர்கள் எதிர்கொள்வாங்க. இபிஎஸும் அதை கடந்து போவாங்க, நாங்க திமுக தான் எங்களோட டார்கெட்ன்றப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவரு தம்பி சீனிவாசனுடைய பேச்சு முழுக்க முழுக்க எடப்பாடி ஆதரவாளருடைய பேச்சு. அதிமுகவுக்காக பேசினாரு அப்படின்னம்னா, அந்த கட்சியோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒருத்தரை நாங்கள் வெளில அனுப்பிட்டோம், உடனே அவர் ஒன்றும் இல்லாத ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. துரோகி அப்படின்ற அதுதான் துரோகி. அப்போ இவங்க ஜெயலலிதாவுக்கு பண்ணதுன்னா, சசிகலாவுக்கு பண்ணதுன்னா, அதிமுகவுக்கு பண்ணதுன்னா, இந்த ஃபேக்ஷனில் யாராவது எங்களை உடைச்சது பாஜகன்னு சொன்னாங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும், உங்களை தூள் தூளாக ஆக்கி தனித்தனியாக ஆக்குனது பாஜகன்றது தெரியும். யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே முழங்கையில இப்படி ஒரு முட்டு கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு தான் மோடியோட பேசிட்டு இருக்கிறீங்க, அமித்ஷாவோட பேசிட்டு இருக்கிறீங்க. அல்ல இதில் யார் துரோகி யார் எதிரி? கல்வி நிதியை வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு தருவதை வந்துட்டு அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு, தப்புன்னு சொல்கிறாரு ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த குரல் எப்படி திமுகனுடைய குரலாகவும் அதிமுகனுடைய குரலாக எப்படி அது ஆகாது? என்ன திடீர்னு வந்து இது என்ன மக்களுக்கு வஞ்சிக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்களா? அதிமுக தொண்டர் கேட்க மாட்டாங்க. இதே தானே நீங்க திடீர்னு சொன்னீங்க 2021 பாஜக பத்தி கண்டுக்காத, அதுக்கப்புறம் நீங்க தோத்து முடிச்சு எல்லாம் முட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்களும் திடீர்னு தானே ஆரம்பிச்சீங்க, பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அவங்களோட இருந்ததுனால தான் கிரீடம் போச்சு, நடுத்தரோட நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ராஜாவா இருந்தோம், இப்போ ஒன்றும் இல்லாத அலைஞ்சிட்டு இருக்கிறோம்னு நீங்களும் தான் பேசுனீங்க. இப்போ திடீர்னு தான் கூட்டணி இருக்குன்னு தான் சொல்றீங்க. திடீர்ன்றதுல என்னங்க இருக்குது அரசியலில் புதுமை? நீங்க அவர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் ஏன் இபிஎஸ் தூக்கி வெளில போட்டாங்கன்னு. அவர் இந்த தமிழ்நாட்டுடைய 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முக்கியமான கட்சியினுடைய ஓபிஎஸ், ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவருக்கு பாஜக கொடுத்த இடம் என்ன? பாஜகவுக்காகவே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னா திருச்சி மாநாடு முடிச்சிட்ட உடனே அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். யார் நிறுத்தந்து? அவர் கூட இருக்கிறாங்களா? அவ்வளோ பேர் கூட்டினாங்களா? அவங்களாம் அதிமுககாரங்க கிடையாதா? அன்னைக்கு பாஜக நிறுத்துச்சு. பாஜக தன்னை இவரும் கருவியாவே மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிய பார்த்தது. தாமரையில் நிற்க சொன்னாங்க, மறுத்தார். இவரும் டிடிவி தினகரனும் மறுத்தாங்க. அதனால தான் ஒருத்தர் பலாப்படம், இன்னொருத்தர் இதில் போயிட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் ஓரங்கட்ட பார்க்குறாங்க. தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறது தான் அவர் வந்துட்டு கேட்டார். அதுக்கு இடம் தரல மோடி. இல்லை, இந்த இடத்துல தனிப்பட்டு நமக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா நான் தனிப்பட்டு வஞ்சிக்கப்பட்டேன், ஏன்னா அது சுயமரியாதைன்னு சொல்வதை ஒரு தமிழ்நாடு வாக்காளர்களோ அதிமுக தொண்டர்களோ அதை எடுத்துப்பாங்களா? அது நம்ம பிரச்சனைன்னு அவர் தனி மனிதனா? ஓபிஎஸ் தனி மனிதனா? தனி மனிதனா அவர் போயிட்டு திமுக போயிட்டு சேர்ந்துருக்கலாங்க. தனி மனிதனும் ஒரு தொகுதிக்குரிய ஒரு ஆளாக இருந்தாருன்னா எவ்வளோ பேர் கட்சி மாறுறாங்க, அந்த மாதிரி மாறி இருக்காங்க. இவ்வளோ தூரம் விவாதம் 3-4 நாள் 5 நாளாக நடந்துட்டு இருக்காது அந்த விவாதம். நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்கு பதிலாகவே போவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்குள்ள அதிருப்தி இருக்கா இல்லையா? எதிர்ப்பு இருக்கா இல்லையா? எவ்வளோ பேரை நீக்கிறாரு பொதுக்குழுவில் இருந்துட்டு, எவ்வளோ அவங்க ஆளை பூசா போட்டுக்கிட்டாரு, இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்காதா? அந்த எதிர்ப்பு யாரை மையமாக வச்சு சொல்லணும்? ஓபிஎஸ் நோக்கி வரும் நிச்சயமா. அதே மாதிரி அவருக்கு இப்போ அப்போ எப்படி வந்துட்டு 43% ஓட்டு 20% கீழே போச்சு? அப்ப எங்க போச்சு அந்த ஓட்டு? இந்த பாஜக நீங்க இவர் ஒண்ணுமில்ல நான் கூட சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல என்ன இருக்குது ஓபிஎஸ்க்கு. ஆனா தேர்தலில் அவர் வந்துட்டு ஒரு பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு, அவர் 31% ஓட்டு வாங்குறாரு. அதிமுக இரட்டையில சின்னத்தில் அந்த இடத்துல போட்டியிடுற கட்சி 8.99% ஓட்டு வாங்குது. அதுக்கும் நாம் தமிழர் ஓட்டுங்க இல்லை, 0.09% தான் வித்தியாசமே. அப்ப ரெட்டையிலை விட ஒரு அதிகமாக வெறும் இதுவும் சாதாரணமா? அதுல சீனிவாசன் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவின் சாதனைகளை சொல்ல போறோன்ற இடம், அதிமுகன்றதுல அம்மாவின் சாதனைகளை சொல்லுவோன்ற இடம். ஆனா பாஜக எதிர்ப்ப சீனிவாசன் அவர்கள் எப்படி காயின் பண்ணாங்கன்னா, இது திமுகவின் ஊதுகுழல் மாதிரி இருக்கு அப்படின்னு. நாளைக்கு பாஜகவை விமர்சிக்கிறாருன்னு வைங்க ஓபிஎஸ், அது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடாதா? ஏன் வாழ இருந்த நரி கதை தான் அதெல்லாம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சேர்ந்தீங்களே, நீங்க பிரிஞ்சதுக்கான நியாயம் என்ன, சேர்ந்ததுக்கான நியாயம் என்ன? எனவே அதெல்லாம் சும்மா பேசுறாதீங்க. நீங்க பிஜேபி எதிர்ப்பு ஏங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத விட அவர் பிஜேபி அவர் ஓபிஎஸ் அவங்க மற்றவங்க அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் தானே என்டிஏல இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் தானே இன்னைக்கு வெளியேறாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இன்னும் அவங்களோட சேர்ந்து ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தல்களில் நின்று தோத்த ஜெயிச்ச ஒரு 40 பேர் அவர் கூட நிற்கிறாங்க இல்லையா? அது பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தான் அது.
அவங்களால தேர்தலை சந்திக்க முடியும் தான். புரியுதுங்களா? 22 லட்சம் ஓட்டு வாங்கினவர் தான் 2019 மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன். அவர் ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? அவர் ஏன் இவர் ஆதரிக்கிறாரு? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு செல்வாக்கு இழந்த நிலையில தான் இப்பவும் அவர் இருக்காரு. எப்படி எதிர்கொள்ள? ஏன்னா திரு இபிஎஸ் அவர்களோ அல்லது முக்கியமான ஆளுகளோ ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் அமைதியா, பாஜக மேலிடமும் அமைதியா தான் பாக்குதுன்னா எப்படி எதிர்கொள்வாங்க ஓபிஎஸ்? இல்ல, ஓபிஎஸ் அவங்க எதிர்கொள்றதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஆனா ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய அடி வலிமையா இருக்கும். சீனிவாஸ் ஏன்னா கூடவே இருக்கிறாரு, கூடவே இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. எந்த இடத்துலயும் அவர் ரெகக்னைஸ் பண்ணல. சீனிவாஸ், இந்த டிபேட்டோட முக்கியமான புள்ளின்றது, முக்கியமான லேயர்ன்றது, அவர் பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்துட்டு வரார். அது ஒரு விதமா உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு பிரஷர் மவுண்ட் பண்ணும்ல, அந்த இடம் தானே. நாளைக்கு இந்த நிதி கொடுக்கல, இதை கொடுக்கல, அவரு இருந்தப்ப கேட்டார், அதெல்லாம் இல்ல. அவர் வைக்கிற வாதம் மக்கள்கிட்ட போவாதா? அது உங்களுக்கு பிரஷர் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து தான் இன்னைக்கு ஒரு பேரலை இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாடு திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகிறாரா? அப்படி வதந்தின்னு சொல்றாருன்னே வச்சுக்கோங்க. அப்படியே அவரு நின்னா அதிமுக தொண்டனும் தமிழக மக்களும் திமுக அரசே வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியில இவர் போய் நின்னா இவருடைய நிலை என்ன? சரி, அதை விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறாரு இவரு. ஒரு மற்ற ஆட்களை சேர்த்து ஒரு புதிய முகத்தை காமிச்சு சட்டப்பேரவை தேர்தலை இவர் அட்டன் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற திமுக எதிர்ப்பு அலை என்பது அதிமுகவிற்கு சாதகமா இருக்குது. அதிமுகவை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. இப்ப தேர்தல் கூட்டணியில அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாத்தி வச்சுக்கிச்சே தவிர சந்தர்ப்பத்திற்காக அதிமுக ஒரு முடிவு எடுக்கல. ஐயநாதன் ஐயா இத சொன்னாங்க. அதாவது சந்தர்ப்ப அரசியலை அதிமுக ஒரு நாளும் செய்யாது. அப்ப அதிமுகவுடைய நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமையை மீட்கணும், அவ்வளவுதான். அதற்கு அதிமுக ஒரு இசைவோட கூட்டணி இருந்த காலகட்டத்துல இந்திய ஒன்றிய அரசு இப்படி எல்லாம் பண்ணுதே, ஏன் எதிர்க்கல, பார்லிமெண்ட்லயும் வெளியிலன்னு கேட்ட போது அது கூட்டணியினுடைய தர்மம். கூட்டணி வீரியம் பெருசான்னு கேட்பாங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? எந்த காரியத்தை சாதிச்சீங்க சொல்லுங்க. சரியா ஒத்துக்கிறேன் தம்பி, எந்த காரியத்தை நீங்க சாதிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் கரெக்ட். அருமைங்க. அதாவது 7.5 உள்ஒதுக்கீடு, மருத்துவ கட்டமைப்பு, இவ்வளவு விஷயங்களையும் இதே பாஜக இருந்துதான் அதிமுக பெற்றுக் கொடுத்தது. அதுல சீனிவாசன், அந்த 7.5 முழுக்க அது இபிஎஸ் அவங்களோட சம்பந்தப்பட்டது. அது ஏதோ நம்ம ராஜதந்திர ரீதியில பாஜகவிடம் இருந்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை நான் உங்களுக்கே விட்டுறேன். அந்த தலைப்புக்குள்ள வரப்ப அவினாசி அத்திக்கடவா இருக்கட்டும், எய்ம்ஸா அந்த பாயிண்ட் வேண்டாம், நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். சீனிவாசன், நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, இல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க சீனிவாசன். உங்களுடைய புதுக்கோட்டை கஜா புயல் தஞ்சை டெல்டா முழுவதுமே காலி பண்ணிச்சு. கஜா புயல் 14,985 கோடி கேட்டது. சரி, நம்ம ஒரு பைசா கிடைக்கல உங்களுக்கு. சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப காரியம் சமாளிச்சது அதிமுக ஒண்ணும் இல்லைங்க. 600 ரூபாய் கொடுத்து சமாளிச்சீங்க. இதுவாங்க சமாளிக்க ஆட்சிக்கு நம்ம எதிர்கொண்ட அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த கேள்வின்றது திரு சீனிவாசன், இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, திமுக குரலாவும் இருக்கக்கூடாது, புதிய அணிக்கும் போக கூடாதுன்னா என்ன ஸ்பேஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க? அவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க. இல்ல அதாவது அவருக்கு நிறைய யோசனை தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு இல்ல சார், நீங்க சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த நிலைப்பாடு எடுங்க, அதிமுக தொண்டர்கள் ரசிப்பாங்கன்னா சொல்லுங்களேன். இல்ல அதாவது அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர் அவர் என்ன இது முடிவு எடுத்தா எங்களுக்கு என்ன? அப்புறம் நீங்க அவர் வெளியில போனா திமுக குரலா இருப்பாரு, அவரு அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இல்ல வாக்குகள் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் சரியும் அவரால் என்று சொல்ற கருத்துக்கு பதில் சொல்லத்தானே வேணும். வாக்குகள் இல்ல, அதிமுக வாக்குகள் ஒரு வாக்கு கூட ஓபிஎஸ்க்கு போகாது. அவருடைய நிலைப்பாடு அதிமுக தொண்டன் ஆதரிக்கல, அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் போன தேர்தல்ல 40% இருந்து
ஜெயலலிதா இருக்கும்போது 40% மேல இருந்த அதிமுகவினுடைய வாக்குகள் 2024 தேர்தல்ல ஏன் 23% கீழே போச்சு? ராம்கிட்ட அது எங்க போச்சு? அந்த கேள்வியுமே இதையும் எடுத்துப்போம், நம்ம தொடர்ந்து பேசுறோம்.